சென்னை வேளச்சேரி பவானி தெருவில் உள்ள கருமாரியம்மன் நகர் பிரிவைச் சேர்ந்தவர் கவிதா. இவரும் இவரது கணவர் மணிகண்டன் என்பவரும் பெருங்களத்தூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் ஜாதகம் பார்ப்பதற்காக வல்லாஞ்சேரியில் உள்ள ஜோதிடர் வெங்கட சுரேஷ் என்பவரை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது ஜோதிடர், உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நீங்கள் இருவரும் சேர்ந்து தொழில் செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதில் இருவரும் மகிழ்ச்சியடையவே அதை பயன்படுத்திக் கொண்ட ஜோதிடர் அவர்களிடம், எனது நண்பர் ஒருவருக்கு 2020ஆம் ஆண்டு பெட்ரோல் பங்க் தொடங்குவதற்கு உரிமம் வாங்கி கொடுத்தேன், உங்களிடம் காலியிடம் ஏதேனும் உள்ளதா என கேட்டுள்ளார். அவர்களும் தங்களுக்கு திருவண்ணாமலையில் உள்ள வேட்டவளம் பகுதியில் 65 சென்ட் காலியிடம் இருப்பதாக கூறியுள்ளனர். உடனே ஜோதிடர், நீங்களும் பெட்ரோல் பங்க் ஆரம்பித்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி அவர்களை பேசியே சம்மதிக்க வைத்துள்ளார். பின்னர் இருவரையும் திருமுடிவாக்கத்தில் உள்ள விஜயபாஸ்கர் என்பவர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். விஜயபாஸ்கரின் தந்தை டெல்லியில் ரா பிரிவில் பணிபுரிவதாகவும் பெரிய அரசியல்வாதி, அதிகாரிகள் என பின்புலம் கொண்ட அனைவரையும் அவருக்கு தெரியும் என்பதால் ஒரு 85 லட்சம் கொடுத்தால் உடனடியாக பெட்ரோல் பங்க் வைக்க லைசன்ஸ் வாங்கி தருவார் என கூறியுள்ளார். இதனை நம்பி இருவரும் தங்களிடம் இருந்த பணத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் வங்கியில் தனிநபர் கடன் பெற்றும் தங்களது வங்கிக் கணக்கிலிருந்து 4 தவணையில் 50 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளனர். பணம் கொடுத்து வருடக்கணக்கில் ஆகியும் பெட்ரோல் பங்க் வைக்க உரிமம் பெற்று தராமல் இருக்கவே சந்தேகமடைந்த மணிகண்டன் மற்றும் கவிதா தம்பதியினர் அவரை தொடர்ந்து செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டு வந்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் முறையான பதில் எதுவும் கூறாமல் இவர்களை தவிர்த்து வந்துள்ளார். நேரில் சென்று கேட்டதற்கு அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த தம்பதியினர் பணம் வாங்கிக் கொண்டு பெட்ரோல் பங்க் உரிமம் வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்ட ஜோதிடர் வெங்கட சுரேஷ் மற்றும் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த நபர்களை தேடி வந்த நிலையில் 11 மாதங்கள் கழித்து ஜோதிடர் வெங்கட சுரேஷை கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள விஜயபாஸ்கரை தொடர்ந்து தேடி வருகின்றனர்.